ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம், அதே மாதிரி கடுகு, கருவேப்பள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே வரமிளகாய், இடித்த பூண்டு, அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கியதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதே மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்துடும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க. பீக்கங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து தானாக வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பாயில் பண்ணிடுங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா பருப்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து மாட்டுப்பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிரு பால் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க வச்சுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி ரைஸ்க்கு சூப்பரான ரெசிபி. பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்